இப்போ பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் ஊழல்னால டெல்லியில் வந்து ஆம் ஆத்மி கட்சி இருந்துச்சு, டாஸ்மாக் ஊழல் பண்ணி ஆட்சி கலைஞ்சிருச்சு, ஆட்சி போயிடுச்சு. சத்தீஸ்கரில் அதே மாதிரி தான். இப்போ தமிழகத்தில் இதே மாதிரி 1000 கோடியில் ஊழல் நடந்திருக்கு. ஆட்சி மாற்றம் வருமா? வந்தே ஆகணும். பார் வெடிக்கிறதால தருகிறாங்க. இது வந்து போலீஸே வந்து உடனே வந்து போலீஸை வந்து மாமூல் வாங்கி போகிறாங்க. மாமூல் வாங்கி போகிறாங்க. ஒரு கடைக்கு 300 ரூபா வாங்கி போனாங்க. ஒரு கடைக்கு 300 ரூபா வாங்கி போனாங்க. இவ்வளோ நடந்திருக்கு, இவ்வளோ போயிருக்கு, இவ்வளோ வந்திருக்கு அவருக்கு தெரியாதா? வெளியே வந்து ஒரு செந்தில் பாலாஜிக்கு வெளியே வந்து அந்த பதவி கொடுக்குறீங்களா? எப்படி எந்த எதை வச்சு கொடுப்பீங்க அந்த பதவி நீங்கள்? கண்டிப்பாக போவா சார் அது. ஏன்னா தமிழ்நாடு குடிகார நாடு அது. எவன் குடிக்கு மது விலக்கு இல்லைன்னா அவன் தான் ஓட்டு விடும். 110%. உங்களுக்கு பணம் வேணும், உங்களுக்கு உங்கள் பேரன் பேத்தி உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி நினைக்கிறீங்க, அவ்வளோதான். ஈவன் விஜய் அட் ப்ரெசன்ட் ஹலோ கண்டி ரெக்கார்ட். இப்போ விஜய் வரணும்னு சொல்கிறார். அவர் மது விலக்கு 8 வருஷம் அவர் ஆட்சிக்கு ஒன்றும் ஒரு சீட்டு கூட கிடைக்காது அவருக்கு. ஏன் போட்டு ஜட்டியே கிடைக்காது அவருக்கு. எனக்கு இப்போ அதுதான் எனக்கு ரொம்ப குழப்பமாகவே இருக்குது. இப்போ டாஸ்மாகில் வந்து 1000 கோடி டெண்டர் ஊழல் பண்ணிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இது பப்ளிக்காக நன்னா இருக்குது. செந்தில் பாலாஜி இந்த கேஸில் வந்து உள்ளே போயிட்டு தான் வந்தார். ஆனால் அதே பதவி வந்து செந்தில் பாலாஜி அதே போஸ்டிங் அதே கொடுத்துருக்காங்க. அதே 2 மந்திரி பதவி அதே பதவி தான் கொடுத்துருக்காங்க அவருக்கு. அது நான் என்ன ஒரு முதலமைச்சர் தான் கேட்கணும். சரி, இப்போ என்னன்னா இப்போ ஒரு பாட்டில் எவ்வளோ வாங்கிட்டு இருக்காங்க? ஒரு பாட்டிலுக்கு 150 ரூபா வாங்குறாங்கப்பா. என்ன கணக்கில் 150 ரூபா? 145 ரூபா சாருக்கு. 150 ரூபா வாங்குறாங்க. ஆஃபுங்கன்னா அதுக்கு 20 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் ஊழல்னால டெல்லியில் வந்து ஆம் ஆத்மி கட்சி இருந்துச்சு, டாஸ்மாக் ஊழல் பண்ணி ஆட்சி கலைஞ்சிருச்சு, ஆட்சி போயிடுச்சு. சத்தீஸ்கரில் அதே மாதிரி தான். இப்போ தமிழகத்தில் இதே மாதிரி 1000 கோடியில் ஊழல் நடந்திருக்கு. ஆட்சி மாற்றம் வருமா? வந்தே ஆகணும். 1000 கோடி டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருக்கு. உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி? நீங்கள் 3000 கோடிங்க நடக்குது. என்னங்க நீங்கள் போய் சொல்கிறீங்க? உண்மை வரைக்கும் எத்தனை போய் சொல்ல முடியும்? உண்மை தானே, போய் தானே. 3000 கோடி சொல்கிறாங்க பப்ளிக்கில். லட்சம் கோடி பேர் பார்க்குறான். 1000 கோடி எப்படி நம்புவான்? பிஜேபி குற்றத்தை 2000 கோடி இல்லைன்றான். அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? அவன் சொல்கிறான் குற்றன்றான். எது உண்மை, எது போய் சொல்லுங்க. பொய்யா உண்மை? அது பேச முடியுதா? பேச முடியல. என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் ஊழல் வச்சு டெல்லியில் வந்து ஆட்சி போச்சு. ஆமாம். சத்தீஸ்கர்லேயே ஆட்சி போச்சு. அதே மாதிரி இப்போ தமிழகத்தில் ஆட்சி போகுமா? கண்டிப்பாக போய் தான் ஆகணும். 5 ரூபா போய் 10 ரூபா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதே வேலை தான் பண்ணுறாங்க. வெடிக்காத்தால வந்து இந்த கடை திறகத்தை இங்கே சிட்டி உள்ள எல்லாமே வெடிக்காத்தால கடை ஓடுது. நேற்று மட்டும் சேதப்பட்டில் 3 பேர் இறந்துருக்காங்க. எதுனா குடினால? ஆமாம். பார் வெடிக்காத்தால தருகிறாங்க. இது வந்து போலீஸே வந்து உடனே வந்து போலீஸை வந்து மாமூல் வாங்கி போகிறாங்க. மாமூல் வாங்கி போகிறாங்க. ஒரு கடைக்கு 300 ரூபா வாங்கி போனாங்க. ஒரு கடைக்கு 300 ரூபா வாங்கி போனாங்க. இங்கே பாருங்க, என்னோட சூழ்நிலை காரணத்தெலாம் வந்துட்டு இந்த கடம்லாம் நின்று வந்துட்டு நீங்கள் பேட்டி கேட்குறீங்க. ஆனால் வந்துட்டு இது வந்து நடக்கிற சம்பவம். நடக்காத சம்பவம் வந்து பல இருக்குது உலகத்தில். ஆனால் வந்து அதுக்கு நான் ஆளாக வந்து உங்கள்கிட்ட நிற்கல. இப்போ 1000 கோடி வந்து டாஸ்மாக் எனக்கு இப்போ அதுதான் எனக்கு ரொம்ப குழப்பமாகவே இருக்குது. இவ்வளோ கூட வந்து மக்கள் வந்துட்டு எல்லாம் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு நாங்கள் வேலை செஞ்சு சம்பாதிச்சு நீங்கள் கொடுக்குற காசு சரி ஏதோ ஒரு உடம்புழைக்க கொடுக்குறோம். ஆனால் இந்த காசு கவர்மெண்ட் கரெக்டாக போகும். ஆனால் ஏதோ நல்ல வழியில் குடும்பத்துக்கெல்லாம் வருதுன்னு நினச்சி தான் நாங்கள் வந்துட்டு அது ஒரு சந்தோஷத்தில் வந்து நம்ம சேர்த்து நம்ம சாகிறது, நாங்கள் சாப்பிட்றது. ஆனால் இன்றைக்கி காலையில் நான் தச்சியில் வந்துங்க பேப்பரே பார்க்க மாட்டேன் நான். ஆனால் இன்னைக்கு காலையில் பேப்பர் பார்க்குறேன். இந்த மாதிரி 3 நியூஸ் பார்த்தேன் நான். ஆனால் இது என்னால் மிகப்பெரிய என் நாட்டு மக்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைங்கும் போது டாஸ்மாக் பற்றி சொல்லுங்கள். டாஸ்மார்க்கில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இப்போ வந்துட்டு 10 கோடின்றாங்க. ஆனால் வந்துட்டு 1000 கோடி 1000 கோடியா அது? ஆனால் காலையில் 1000 கோடி தான் சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு போக போக பார்த்தீங்கன்னாக்கா 1000 கோடிங்கிறது 5000 கோடியுமாகலாம், 50 கோடியுமாகலாம். ஏன்னு கேட்டாக்கா இன்றைக்கி யாரையும் வந்து புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா கடைக்குள்ள வர்றாங்க ஒருத்தங்க வியாபாரம் 4 பேர் வியாபாரம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு யார் வந்துட்டு இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்களோ இந்த பெரிய ஆளுங்க. ஆனால் வந்து அவங்களோட அனுமதி இல்லாமல் வந்து எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எதனால மக்கள் வந்து இவ்வளோ அதிருப்தியில் இருக்காங்க இந்த அரசு மேலே? ஏன்னாக்கா எல்லாமே வந்து ஒரு லேடிஸ்க்கு தான் எல்லாம் பண்ணுறாங்க. ஜென்ஸுக்கு பண்ணலை. உழைக்கிறவன் ஆம்பளை,
பொம்பளை சும்மா போட்டு சோசப்பட்ட பொம்பளையே வாக்கி நினச்சா பொம்பளைங்க அவருக்கு 3 பொண்ணு 4 பொண்ணாட்டி வாக்கி ரெக்கார்டு இருக்குது எங்கிட்ட. அவங்க அப்பா அம்மா கொண்டு இவனுக்கு உதயநிதி எல்லாம் ஸ்டாலின் கொண்டு இருக்குது. எல்லாமே ஒரு 3-4 ஒய்ஃப் இருக்குது எல்லாருக்கும். எல்லாமே உண்மை நிஜம். மாட்டோம் இன்னைக்கு யூடியூப்பில் போட்டுக்கலாம். பேச முடியுதா யாராலையும்? பேச முடியல. நம்ம பேச முடியல. நம்ம வந்து டெய்லி போய்க்கிறோம். நமக்கே வந்து ஓலா ஊப்பு போட்டு நம்ம தொழிலே பாதிப்பு வச்சுட்டான் மனிதன். இவன் லேடிஸ்க்கு 2000-3000 வண்டி லேடிஸில் கொடுத்து ஃப்ரீ 2000 வண்டி ஆட்டோ ஓட்டுறது. அப்போ நாங்களாம் என்ன பண்ணுறது? 20 வருஷமாக குழந்தை குட்டி ஒரு 40 வருஷமாக உழைக்கிறோம். இந்த தொழில் எங்களுக்குலாம் மதிப்பு. ஏன் கலைஞர் இருக்கும்போது மாறலாம் இல்லையா? இப்போ இவர் வந்தது மட்டும் அது மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வருமானம் தெரியுது. ஏதோ ஒன்று ஊச்சப்பான் ஊருக்கா மாதிரி வைக்கலாம்னு நினைக்கிறாரு. இல்லை அவரு கலைஞர் வந்து மக்களோட கஷ்டம் தெரிஞ்சு எல்லாமே பண்ணாரு. இவரையும் அந்த மாதிரி பண்ண மாட்டாப்புல. ஏன்னா பண்ணல இவர் வந்து லேடி தான் கவர் பண்ணுறாரு. ஏன்னா இவர் வந்து நிறைய இருக்குது இல்லை. ஏன்னா அது வெளியவர்கள் தான் இருக்குது. எப்படி அதனால தான் இப்படி காட்டுறாரு. ஒன்று போய் ஒன்று அண்ணா யூனிவர்சிட்டி பாலிடெக்னிக் போச்சு. அண்ணா பாலிடெக்னிக்கில் ஒரு பொண்ணு பண்ணாங்க. அதுக்கு மூடிக்கிட்டு சீமான் இட்டு வந்தாங்க. இப்போ அது ஆஃப் ஆச்சா சீமான் ஓடிக்குது. இப்போ சீமான் வந்தாக்கா இன்னொன்று வரும். இப்படி தான் மாறி மாறி வந்து தான் இருக்குது. உண்மையாக வந்து வெளியே வராது. ஆனால் 150 ரூபா வாங்குறாங்க. ஆனால் இங்கே சொல்கிறது பார்த்தா வந்து 120 ரூபா 110 ரூபா தான் சொல்கிறீங்க. ஆனால் இங்கே வந்து 150 ரூபா வாங்குறாங்க. எதுக்கு 150 ரூபா வாங்குறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இது ஊழலா ஊழல் இல்லையா? அதுதான் ஊழல் தானே. ஆனால் இது ஊழல் தான். 150 ரூபா எப்படி ஊற்றுவாங்களாம்? 150 ரூபா ஊற்றி எப்படி சரக்கு வாங்க முடியாது? கவர்மெண்ட்னா ரேட்டு அந்த ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணது தான். 130 ரூபா அது ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது தானே. எதுக்கு எதனால் நீங்கள் இந்த 20 ரூபா எக்ஸ்ட்ரா இதுக்கு வாங்குறீங்க? அதுதான் எங்களோட கோரிக்கை. இப்போ என்ன இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? கவர்மெண்ட்டு அவர் நினச்சா தான் முடியும். அவர் தான் குறைக்கணும். இந்த மாதிரி வாங்குறாங்கன்றது அவர் நாலேஜுக்கு போகுதா போலையான்னு தெரில. அவர் கவனத்துக்கு போகாமல் இருந்திருக்காரு. ஏன்னா கண்டிப்பாக அவர் கவனத்துக்கு போயிருக்கான். ஆனால் அவர் சைலண்ட்டாக இருக்கார். எதனால அது மாதிரி? எதனால் தெரியலையே. ஆட்சி மாறிட போதோ, இது மினிஸ்டர் பதவிங்க போயிட போதோ, அதனால எல்லாம் இது பண்ணியிருக்கோம். அதுதான் நடந்திருக்கோம். ஆட்சி மாற்றம் வரணும். ஆட்சி மாற்றம் வரணும். உங்களுக்கு தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வரணும். எதனால அந்த ஆட்சி மாற்றம் நீங்கள் வந்து கேட்குறீங்க? எதனால? பொதுப்படையாக ஒரு ஜனம் வரணும் தாயா. பொதுவான ஒரு ஜனம் வரணும். எனக்கு வந்து எப்படின்னா கட்சியை வந்து கொள்கையாக வந்து செய்கிறவங்க வந்து செய்யறது கிடையாது. இப்போ வந்து கொள்கையாக யாரும் செய்யறது கிடையாது. அவங்கவுங்க சம்பாதிக்கணும் அவங்க தான் பார்த்துன்னு போயின்னு இருக்கிறாங்க. இதை வந்து கொள்கையாக செய்யணும் இதுதான் பண்ணணுன்றது யாரும் பண்ணது கிடையாது. செந்தில் பாலாஜிக்கு வந்து பதவி கொடுத்து அதே அழகு பார்த்த முதலமைச்சருக்கு இந்த ஊழலை பற்றியே தெரியாதா? இவ்வளோ நடந்திருக்கு, இவ்வளோ போயிருக்கு, இவ்வளோ வந்திருக்கு அவருக்கு தெரியாதா? வெளியே வந்து ஒரு செந்தில் பாலாஜிக்கு வெளியே வந்து அந்த பதவி கொடுக்குறீங்களா? எப்படி எதை வச்சு கொடுப்பீங்க அந்த பதவி? நீங்கள் எதனால் கொடுத்தீங்க? அப்போ அவரால் 10 ரூபா ஆதாயம் தானே கொடுத்தீங்க. அப்போ அதனால தான் கண்டுக்காமல் இருக்காங்களா? இது பார்த்து உண்மையிலே கண்டுக்காமல் இருக்காங்க. அதான் உண்மை. அதான் உண்மை. 9 மாதத்தில் வெளியே வராரு. 9 மாதத்தில் வெளியே வந்துட்டு அப்படியே அதே மினிஸ்டர் பதவி எப்படிங்க கொடுக்கலாம்? எப்படி எந்த முறைங்க வர்றான் சொல்லுங்கள்? யாராக இருந்தாலும் சொல்லுங்கள். ஊழல் பண்ணி எல்லாமே வெட்ட வெளிச்சமாக வெளியே வந்துடுச்சு. வெட்ட வெளிச்சமாக வெளியே வந்து நீ வந்து உட்கார முடியும். நீ அந்த சீட்டில் எப்படி உட்காரலாம்? நீ அதுவும் 2 பதவி, மின்சாரத்துறையும் மதுவிலக்கு 2 பதவி எந்த மினிஸ்டருங்க கொடுக்க முடியும்? எந்த ஒரு உள்ளே போயிட்டு வந்தேன். இப்போ சசிகலா கொடுக்க வேண்டியது தானே. 4 வருஷம் தண்டனை போட்டாங்கல்ல. நீங்கள் அந்த அம்மா கட்சியில் வந்துட்டாங்க. ஏடிஎம் கூட வெளியே தான் நிற்கிறாங்க. அந்த மாதிரி உங்களால் பண்ண முடியாது. உங்களுக்கு பணம் வேணும். உங்களுக்கு உங்கள் பேரன் பேத்தி உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி நினைக்கிறீங்க. அவ்வளோதான். இங்கே இருங்க மக்கள் சாகுறோம். டாஸ்மாக் ஸ்கேம் 1000 crores. That's why I'm asking the questions. So that's the thing. Yes, each and every wishes. Government is forcing you to have a liquid daily. It's each and everything our wishes. If you want biryani, want chicken rice, it's our wishes. Government is not forcing us. Can you understand me? Can you understand me? அதாவது இது அவங்களோட விஷயம் சார். அது இப்போ பிரியாணி வேணும் கவர்மெண்ட் கேட்குதா? இல்லை இது வந்து அவங்க இஷ்டம். அது அவங்க விருப்பம். பிடிச்சி கேட்போம். அது நோட்டீஸ் பீரியட். அதாவது இதை பிடிச்சா கேன் யூ டேக் பாய்சன்? ஆக்சுவலாக இது தமிழ் சேனல். தமிழில் சொன்னதா. அதாவது நீங்கள் ஒரு பாய்சன் எடுத்துக்க முடியுமா? உங்களால் ஈக்குவல் டு பாய்சன் எடுத்துக்க முடியுமா? தெரியும். அது விஷம். இது வந்து ஸ்லோ பாய்சன், அது இமிடியேட் பாய்சன். அவ்வளோ தான். உங்களுக்கு கருத்து குறிப்பீங்களா நீங்கள்? டாஸ்மாகில் வந்து 1000 crore வந்து ஸ்கேம் பண்ணிருக்காங்க. இது எதனால பண்ணிருக்காங்க?
பண்ணவர் வந்து இப்போ வந்து உள்ள போயிட்டு திருப்பி வந்திருக்காரு, பண்ணி 1000 கோடி பண்ணிருக்காங்க. நான் உங்களுக்கு கேட்குறோம். இதே கொஸ்டின் இதே வந்து டெல்லியில வந்து டாஸ்மாக் ஸ்கேம் பண்ணாங்க, தெரியுமா உங்களுக்கு? அது சார் பண்ணியே ஆச்சு ஃபார் போச்சு. கண்டிப்பாக இப்போ போத்தீஸ் அதெல்லாம் எடுத்துங்க நீங்கள். அவங்க எவ்வளோ கோடி சம்பாதிக்கிறாங்க. அது இது ஆக்சுவலாக வாங்கிங்க தான் கொடுக்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதான் நான் குறை சொல்லுறது. நான் இது பேங்க் மேலே ஃபுல்லாக பேங்க் மேலே நான் விட்டுறேன், அவள் தான் வேணும். ஒன்றும் இல்லை, நான் சில விஷயம் பொலிட்டிக்கல் பேசுவேன் நான். இப்போ கலைஞர் வந்து ஒரு பீரியட் முன்னாடி இந்த இது மது விலக்கு டோட்டலாக நிறுத்தப்படும், அதான் ஒரு ஆட்சிக்கு அவர் வரல. அவர் அந்த அம்மா என்ன சொன்னாங்க, டே பை டே நிறுத்துவேன், அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. இல்லை அதை ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சஸ்னா இந்த டாஸ்மாகால் வந்தது, தெரியுமா உங்களுக்கு? ஆக்சுவலாக இது கலை சொன்ன பொலிட்டிக்கல் டாஸ்மாக் டோட்டலாக ஒழிப்பேன் அப்படின்னா ஒரு ஆட்சிக்கு வரல அவர். நான் டிஎம்கே நார்மல் பர்சன். அந்த அம்மா என்ன சொன்னாங்க, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துவேன் அப்படின்னா அது ஓட்டு ஃபுல்லாக அங்கே போச்சு. போத் அடிக்குவல் கலைஞர் இருக்கும்போது. அதான் இது வந்து யாரும் நிறுத்த முடியாது சார். இது சும்மா ஒருத்தர் பேசிட்டு போறாரு பார்த்தீங்களா, இட்ஸ் ஐ வாஷ். டெல்லியில வந்து 1000 கோடி ஸ்கேம் பண்ணாங்க, அங்க வந்து ஆட்சி போயிடுச்சு. இங்கேயும் அதே மாதிரி 1000 கோடி ஸ்கேம் பண்ணிருக்காங்க, ஆட்சி போகுமான்னு கேட்குறேன். கண்டிப்பாக போவா சார் அது. ஏன்னா தமிழ்நாடு குடிக்கார நாடு அது. எவன் குடிக்கு மது விலக்கு இல்லைன்னா அவன் தான் ஓட்டு விழும். 110%. அது சினிபர்சன்ட் ஃபைட்டர். நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்போ இப்போ குடிக்கிறேன் நான், பிகாஸ் மைண்ட் டென்ஷனுக்காக. ஸோ இது எல்லாம் என்ன பண்ண பைத்துக்கு மாதிரி அழிவேன் நான். இது ஆக்சுவலாக மெடிசன் மாதிரி எடுத்துக்கணும், அவ்வளோ. இதனால இதால் ஒரு ஆட்சி ஒன்றும் கிடையாது. இதால் ஆட்சி போகும் வருது அவர் பார்க்கலாம், எல்லாருமே அந்தந்த மாதிரி பண்ணலாம். அது ஒவ்வொருத்தரும் நம்ம மதுவிலக்கு கொண்டு வரேன், மதுவிலக்கு எட்டும் அது நிறுத்தும் அப்படின்னா அது அப்புறப்பட்ட விஷயம். அது லேடிஸ் ஜென்ட்ஸ் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ மதுவிலக்கு போட்டுமே அந்த ஆட்சி வராது. ஈவன் விஜய் அட் ப்ரெசென்ட், ஹலோ கஞ்சி ரெக்கார்ட், இப்போ விஜய் இப்போ வரேன்னு சொல்கிறார். அவர் மதுவிலக்கு 8 வருஷம் அவர் ஆட்சிக்கு ஒன்றும் ஒரு சீட்டு கூட கிடைக்காது அவருக்கு. ஏன் போட்டு ஜட்டியே கிடைக்காது அவருக்கு. மதுவிலக்கு 8 வருஷம் சொன்னார்னா அது மது அப்புறப்பட்ட விஷயம். அதாவது ஆட்காரன்றது எல்லாருக்குமே ஊறி போன விஷயம். அதை அவாய்ட் பண்ண முடியாது சார். மதுவிலக்கு 8 வருஷம் எவன் சொல்கிறான்னா அவன் ஆட்சி முடிஞ்சு போச்சு, அவள் தான். அவன் யோசிக்க வேணாம், டெபாசிட்டு காலி, அவள் தான். அது திஸ் இஸ் த மெயின் திங். 2016 அந்த விலை விற்கிது. அரிசி 60 ரூபா, நல்ல அரிசி சாப்பிட்டா 60 ரூபாங்க. நீங்கள் கிராமத்தான் சாப்பிட முடியலங்க. இங்கே வந்து ரேஷன் அரிசி சாப்பிட முடியல. ரேஷன் அரிசி போய் பாருங்கள், இந்த ரேஷன் அரிசி அப்படியே மஞ்சள் கலரில் இருக்குது, அப்படியே ரேஷன் அரிசி. அது யாரும் கேட்க மாட்றாங்க. பாமர மக்கள் எவ்வளோதான் கஷ்டப்படுவாங்க சொல்லுங்கள். நடுத்தருவாய் தான் கஷ்டப்படுவாங்க, இல்லாத பட்டம் தான் கஷ்டப்படணும். என் மேலே 25 லட்ச ரூபா கடங்குதாங்க, எனக்கே தெரியாது. 25 லட்ச ரூபாயும் ஒருத்தன் நான் சொல்லுங்க. யாரு கடன் வந்தது? இவங்க கடன் வாங்கி இது மாதிரி பண்ணுறதுனால. உண்மைதானே? நீங்கள் ஒருத்தர் கேட்க கேட்கும்போது சொல்கிறாரு, உன் பேரில் 25 லட்ச ரூபா கடங்குதுப்பா அப்படின்றாரு. எதனால்? அது ஒரு முறையாக இருக்கணுங்க. அது வந்தாலும் இது சரியில்லைங்க. அது ஒன்று அவரை இது பண்ணி இதோட அந்த 1000 கோடி எடுத்து எங்களுக்கு பொங்கலுக்கு ஒரு சிறப்பாக பண்ணியிருந்தாங்கன்னா நாங்கள் கஷ்டப்பட்டுருக்க மாட்டோம். எங்களுக்கு பொங்கலுக்கு எதுவுமே செய்யலை, தீபாவளிக்கு எதுவும் செய்யலை. பொங்கலுக்கு கரும்பு இது முந்திரி திராட்சை கொடுத்தா மட்டும் போதுமா? ஒரு 1000 ரூபா பணம் கொடுத்தாங்கல்ல. ஆனால் இதே இப்போ ஆட்சியில் இருக்கவங்க வந்து எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது என்ன சொன்னாங்க, 5000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எடப்பாடி ஆட்சி இருக்கும்போது 2500 ரூபா கொடுத்தாரு. 5000 ரூபா கொடுக்க முடியல கூட எடப்பாடி ஆட்சியாக இருக்கும்போது 2500 ரூபா கொடுத்தாரு. இந்த ஆட்சியில் ஏன் கொடுக்க முடியல? உங்களால் ஏன் கொடுக்க முடியல? உங்களுக்கு பணம் உங்களுக்கு வேணும், அதனால தான் உங்களால் கொடுக்க முடியல. ஏன் வீட்டுக்கு 1000 ரூபா கொடுக்குறது என்ன ஆகுது? அதெல்லாம் ஒரு ரீசன் வேணுங்க. எது வந்தாலும் நியாயம்னா நியாயம், எதுவாக இருந்தாலும் ஒரு ரீசனாக போனால் ரீசனு. கடைச்சாரை குச்சி எவ்வளோ பேர் செத்தாங்க, அதையும் அப்படியே இது ஒன்று அது முறுக்கிறதுக்கு ஒன்று வந்து ஒன்று வரைக்கும் ஒன்று வருது. வந்துச்சுன்னா உண்மையாக வரல இன்னும் வரைக்கும். அண்ணா சுற்றி சார் யார் தெரியல இன்னும். சொல்லி தான் இருக்கிறீங்க. சார் யார் சொல்லு, இந்த சார் காரை லாஸ் பண்ணி சீட் பண்ணி ஓகே சார் யார்? ஒரு பொய் மாதிரி ஒரு உண்மை 10 பொய்யா சொல்கிறீங்க. உண்மை ஒன்று தான் சொல்லலாம், பொய் தான் 10 சொல்லலாம். குற்றம் சார் போதை ஆகிட்டுனா அது உண்மை. இல்லை சார் தெரியாமல் குற்றம் எப்படி நம்ப முடியுமா? அது தப்பு பண்ணுறதே நீ தான் தப்பு, அப்புறம் தெரியாமல் எப்படி பண்ணுவேன்? இப்போ இதுக்கு முன்னாடி இருக்க ஆட்சியெல்லாம் வந்து ஒரு சரக்கு ஒரு பாட்டிலுக்கு இது மாதிரி 10 ரூபாய் 20 ரூபாய் வாங்கலை. நோ அது ஏன் இந்த ஆட்சியில் மட்டும் நடக்குது? அதை பற்றி ஏன்னா ஏன்னா இருக்கிறதே கொஞ்சம் காலம் 5 வருஷம் 4 இப்போ வரும்போது 10 ரூபா பாலேஜ் போய் 5 ரூபா சென்ட் பாலேஜ் இருந்துச்சு. இப்போ 10 ரூபா மறுபடியும் ஆச்சு. மறுபடியும் இப்போ வந்துக்குது 3000 கோடி யார் ஓயில் மேலே வந்துக்குது? 2 பேர் மட்டும் தான் வந்துக்குது. அதே சென்ட் பாலேஜ் மட்டும் தான் வந்துக்குது. நல்லாட்சி தரும்னு சொல்லிட்டு தானே வந்தார். எப்படி வந்தார்? ஒரு அகிஸ்டை வந்து பதிவு கொடுக்கலாமா நீ? முதல்ல சட்டமே இடம் கொடுக்காத. ஜெயிலில் இவ்வளோ நாள் வந்துட்டுருக்குற, உடனே எப்படி பதிவு கொடுப்ப? அப்போ உன்னை பற்றி அவனுக்கு தெரியும்.
அவனுங்க கொடுத்தா அவன் வாய் மூடுருவான். யாரை சொல்றீங்க? யாரு 10 ரூபா வாங்குறது 10 ரூபா செந்தில் பாலாஜி வாய் மூடுருவான்ல. பதி கொடுத்தா இல்லை சொல்லுவான்ல உன்னை பற்றி கதையை. சும்மா ஆப்ரேஷன் பண்ணி விட்டோம் காவேரி ஹாஸ்பிட்டலில். சும்மா ஒன்றுமே இல்லாதவனே ஆப்ரேஷன் பண்ணி சும்மா அப்போல போய் அட்மிட் பண்ணி இப்படி போட்டு நாடகம் போட்டு மறுபடியும் பதி கொடுத்தாங்க. இதெல்லாம் ஆட்சியா இல்லை அரசியலா? இப்போ டெல்லியில் வந்து டாஸ்மாக் ஊழல் பண்ணாங்க, ஆட்சி போயிடுச்சாங்க. சரி, சத்தீஸ்கரில் இது பண்ணாங்க, ஆட்சி போயிடுச்சு. ஓகே. தமிழகத்துலேயும் இந்த டாஸ்மாக் ஊழல் நடந்திருக்கு, ஆட்சி போயிருமா? இது வந்துட்டுங்க, நீங்கள் குப்பரைப்படுத்திட்டாலும் சரிங்க, மலாக்கப்படுத்தி மேலே ஏசி துப்புனீங்கனாக்க உங்கள் மேலே தான் விழுது. அது மாதிரி அந்த காலம்லாம் வந்துட்டு எல்லாம் அவங்க பெரியவர் முன்னோர்கள் வாழ்ந்த காலம் அது. அந்த காலத்தை வந்தவர் இவர்னால எந்த ஒரு சூழ்நிலைக்கு வந்து எந்த ஒரு ஆபத்து யாருக்கும் வராது. ஏன் கேட்டிங்கன்னாக்கா எல்லா எளியோர் மக்களுக்கு எல்லாமே நல்லா தான் செய்கிறாங்க. இன்னும் எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு, வேலை வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அது மட்டும் எங்களுக்கு போதும். டிபார்ட்மெண்ட் தான் மெயின், போலீஸ் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா சிஎம்கிட்ட தான் போலீஸு அவர் சொன்ன செஞ்சாகணும். இப்போ என்னை போட்டு அனுப்பி கூட என்னை பிடிச்சி போடுவான், என்னை அடிப்பான். இதுதான் உண்மை. நான் நீதி கிடையாது, நான் நீதி கிடையாது. மூணு சுட்டு மோரவே இல்லை. உனக்கு ஏற்றினாக்கிற 500 கடைக்கு மூணுனா மறுபடியும் 3 கடையா இல்லையே. நான் கண்டினியூவாக பண்ணிக்கிறேன். ஏன் அதை ஆஃப் பண்ணல? நீங்கள் மண்ணை வாழ்ந்தாதான் உனக்கு ஓட்டு, மண்ணை செத்த உனக்கு எதுபடி ஓட்டு, உனக்கு வைப்பாங்க வேட்டு. இந்த ஆட்சி வந்து 2024 இருக்குமா இருக்காது? கண்டிப்பாக இருக்காது. எல்லாம் காரி மூதுறான். பார்த்தா ஒரே கொள்ளை, டெய்லி கொள்ளை லேபரி, பார்த்தா ஆளை வெட்டுறது, பொண்ணை விஷம் கொடுத்துட்டு, இதுதான் நடக்குது ஆட்சியில். போலீஸுக்கே மரியாதை கிடையாது. உண்மை.